ஒரு டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு அப் இருக்கும் தானே. நேற்று டே கொஞ்சம் டல்லாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாதுன்றக்காக காலையிலே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோட எண்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 days பிஃபோர் ஒரு கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு 3-4 ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அதில் இன்றைக்கி ஒரு ஆர்டரை ஷிப் பண்ணலான்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்ட்டை பேஸாக வச்சு தான் நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரீசெண்ட் டேஸில் என்னால் ஆர்ட் சைட் போகவே முடியல. ஓகே, இப்படியே விட்டால் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் இனிமேல் ஆர்ட் ரிலேட்டட் வீடியோ நிறையாவே வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த சூப்பரான ப்ராடக்ட் பற்றி பார்ப்போமா. எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை சேஃபாக பேக் பண்ணுறதுக்கு டேப் யூஸ் பண்ணுவீங்க. ஜென்ரலாக அந்த டேப்பை கடையில் வாங்க போனோம் அப்படின்னா 40 to 45 rupees சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக மீஷோவில் ஜஸ்ட் 134 rupeesக்கு பேக் ஆஃப் 6 டேப் வந்து போட்டிருந்தாங்க. நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் என்னங்க, பேக் பண்ண ப்ராடக்ட்டை கொரியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டருக்கான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெளில கிளம்பிட்டேன். டே 4 வீடியோவில் பார்க்கலாம்.